கொடுத்து நின்ற வளவனார் பெருமைதானும் நாளும் மற்றவர்க்கு நல்கும் நம்பர்தாம் அளக்கில் அன்றி நீளுமே தொண்டை நீர்மை நினைக்கிறார் அளக்க வல்லார் அப்படின்னு நினைச்சாலும் அளக்க முடியாது. நாளும் மற்றவர்க்கு நல்கும் நம்பர்தாம் அளக்கில் அன்றி எல்லா தினந்தோறும் ஆன்மாக்களுக்கெல்லாம் அப்படி அருள் செய்து கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானை தவிர வேற யாரும் நினைச்சாலும் அளக்க முடியாது அப்படின்ட்டு. ஆளுடை தொண்டர் யாரு? எரிபத்த நாயனார். வாலினை கொடுத்து நின்ற வளவனார் புகழ் சோழ நாயனார். அவங்க ரெண்டு பேர்த்தினுடைய அன்பை யாராவது அறிய முடியுமான்னா ஒருத்தராலே அழிந்து அளவு சொல்ல முடியாதுங்க. அதான் முதல்ல சொல்லிட்டார், பாயிரத்திலே அளவில்லாத பெருமையராகி அளவில்லா அடியார் புகழ் கூறுகேன் அப்படின்னு. அளவு கூட உரைப்பரிதாயினும் அங்கே சொல்லிட்டார். அப்ப ஏன் சொல்றேன்னா அளவில் ஆசை துறப்பறையுவேன், எனக்கு அளவில்லாத ஆசை என்னை துரத்துகிறது, அதனால நான் சொல்ல முற்படுகிறேன் அப்படின்னு. இப்ப அடிய தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதேன்னா இல்லைங்களா அம்மா சொன்னாங்க அவை பாட்டி. இருக்கிறதுலயே சொல்ல முடியாத ஒரு பெருமை என்னன்னா அடியாருடைய பெருமைகள் தான். அது யாராலையும் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் சொல்லலை, பெருமானுடைய பெருமைகளை கூட சொல்லிடலாமா வெளிய, ஆனா அடியாருடைய பெருமைகளை சொல்லவே முடியாது. நம்ம இறைவனுடைய பெருமைகளை காட்டிலும் பல மடங்கு உயர்ந்தது அடியார் பெருமை. ஏன்னா இறைவனே சொல்றாரு இல்லையா, பெருமையால் தம்மை ஒப்பார். இது யாருடைய வாக்கு? ஆரூர் பெருமானுடைய வாக்கு, செக்கிழார் பெருமானுடைய வாக்கு இல்ல, ஆரூர் பெருமானுடைய வாக்கு. பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார், ஊனமேல் ஒன்றும் இல்லார். அருமையால் நிலையில் நின்றார், அன்பினால் இன்பம் மாறுவார், இருமையும் கடந்து நின்றார், இவரை நீ அடைவாய் என்று ராகவையா அருமையா சொன்னாங்க. இப்ப இருக்கிறது யாருகிட்ட இருக்கிறாரு? சுந்தரர் ஆரூர் பெருமான் கூட இருக்கிறார். ஆனா இங்க இருக்கிறத விட அங்க இருக்கிறதாப்பா பரவாயில்ல, எங்க போயிருக்கணும்? அடியாரோட போயிரு, இவரை நீ அடைவாய் என்று தானே வச்சிருக்கலாம் இல்ல. அதை விட பெருமை என்னன்னா அடியார்களோட இருக்கிறதுன்னு சொல்லி ஆரூர் பெருமானே சொல்ற. தன்னிடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் நீ அங்க போப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப இதை விட அது நல்ல இடம் தானே அர்த்தம். இப்ப எது நல்ல இடம்? அடியார்களோட இருக்கிறது தான் நல்ல இடம். அதான் சுந்தரர் அதை அப்படியே கடைபிடித்தார் இல்லைங்களா. அதனாலதான் இவருக்கு யான் அடியேனாக பண்ணும் நாள் என்னால் என்று பரமர்தால் பரவி சென்றார் அப்படின்னார். இவருக்கு அடியேனாக பண்ணும் நாள் என்னால் என்று பரமர்தால் பரவி சென்றார் அப்படின்னார். அப்பதான் சாமி நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நீ நிறை சொல் மாலை ஓதிலா வாய்மையாலே பாடன ஒரு திருத்தொண்டத்தை வந்த வரலாற்றுல அதெல்லாம் வருதுங்க. அதனால பெருமானுடைய திருவருள் அடியார்களுடைய அன்பு ரெண்டையும் யாராலையும் அளவுபடுத்தி சொல்ல முடியாது அப்படிங்கிறது. அதான் ஆதி தேவதம் திருவருள் பெருமை யார் அறிவார் அப்படின்ட்டு. பெருமானுடைய திருவருள் பெருமையை யாரும் அறிந்து கொள்ள முடியாது என்று சொல்லி இதுல சொல்றாருங்க. அப்படி போத மாதவர் பணிவரை பொய்கியில் மூழ்கி அப்படின்னார். ஞான தவமுனிவராகிய நாயனார். போத மாதவர் என்ன? போதம்னா ஞானம்ங்க. ஞான தவமுனிவராகிய நாயனார் அப்படின்னார். அத போத மாதவர் என்று சொல்லி சொல்றாருங்க. அப்படி ஞான தவமுனிவராகிய அந்த நாயனார் பனிமலையின்